மனோஜ் கிட்ட ரோஹிணி எவ்வளவோ கேட்குறாங்க. ஆனால் தான் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றதுனால மனோஜ் அந்த விஷயத்தை பற்றி ரோஹிணி கிட்ட சொல்லவே இல்லை. ரோஹிணி இங்கே இதனால் மனோஜ் கிட்ட கோவப்பட்டு பேசாமலும் இருக்காங்க. அடுத்த நாள் மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுமே இங்கே முத்து கேட்டுக்கிட்டதுனால இதை பற்றி வீட்டில் எதுவுமே பேசலைனாலும் மனோஜ் மேலே இருக்க கோவம் மட்டும் குறையாமல் மீனா இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் அண்ணாமலை கிட்ட கூட இதை பற்றி பேசணும்னு நினைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை பற்றி கேட்டால் இங்கே இவர் கோவப்படுவாரோன்னு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க மீனாவும். மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கிளம்பி வெளியே போகிறாங்க. நீ போ மனோஜ், நான் கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரோஹிணி எங்கேருந்து போக மனோஜ் ஷோரூம்க்கு போகிறாங்க. ஷோரூம்க்கு போன மனோஜ் எல்லாரும் முன்னாடியும் எங்கள் அப்பா கையெல்லாம் என் அடி வாங்க வச்சுட்டான்ல, இனி அவனை நான் சும்மாவே விடக்கூடாதுன்ற ஒரு கோவம் மனோஜுக்கு வரதான் செய்யும். ஏன்னதான் தான் மேலே தப்பு இருந்தாலும் அந்த தப்பை ஒத்துக்காத எங்கள் மனோஜ் திரும்ப திரும்ப முத்துவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் இருக்காங்க. அம்மாவுக்கு சின்ன வயசில் நான் பண்ண தப்பால் தான் முத்து ஜெயிலுக்கு போனான்னு தெரிஞ்சதுன்னா அம்மாவுக்கு ஏன் மேலே வெறுப்பு வந்துருமே அப்படின்ற மாதிரி இந்த கதையை இதுக்கப்புறமா தொடர விடக்கூடாது அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிற மனோஜ் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க மனோஜ் வந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர, என்னாச்சு போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே நின்றுட்டுருக்க, வேறு எதுக்கு வருவாங்க, முத்துவை தேடி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. என்னாச்சு சார், முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணானு சொல்லி கேட்க, முத்து ஒரு பையனை கட்டாயப்படுத்தி தான் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கதான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நீங்கள் தானே சார் அப்படின்னு மனோஜை பார்த்து சொன்னதும் மனோஜ் எதுவுமே பேசாமல் நிற்க, என்னடா மனோஜ், என்ன நீ எதுக்காக நீ முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க. அப்பா நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அவங்க சொல்லிட்டாங்களே எங்கள் மனோஜ் சொல்ல, சார் உங்கள் பையன் அந்த பையனுடைய அம்மா விருப்பத்தை மீறியும் அந்த பையனுடைய பாட்டி விருப்பத்தை மீறியும் தான் அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்கணுன்றதுக்காக தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கதான் இவர் முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்ல, இவன் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை சார், குடும்ப பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை அவன் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துருக்கான்னு, பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை தான் அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ் பொய்யான கம்ப்ளைண்ட்டா உண்மையான கம்ப்ளைண்ட்டானு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி முத்துவை எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக, அப்போ மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்போ எதுக்கு அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாரு. கேள்வியை மீனா கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நான் ஒன்று பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்த மாதிரி நீ என்கிட்ட சத்தம் போடாத, நான் உண்மையான கம்ப்ளைண்ட்டை தான் கொடுத்து அந்த பையன் எங்கே இருக்கணும்னு அவங்க அம்மா தான் முடிவெடுக்கணும். அங்கே அம்மாவுக்கு இங்கே விருப்பம் இல்லை உங்கள் கூட இங்கே கொண்டு விடுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்னடனா அந்த பையனை கூட்டிகிட்டு இங்கே ரொம்ப தான் நீங்கள் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல, அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பையனை நாங்கள் பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு சொல்லி கேட்க, எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தையே பண்ணுறேன்னு சொல்ல, மீனா பார்த்து முறைக்கிறாங்க. உங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, உங்களை பற்றி இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒரு நிமிஷம் எனக்கு சொல்கிறதுக்கு பத்தாது. ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என் புருஷனுக்காக மட்டும்தான். இப்போ போய் நான் அவரை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பி போக, டேய் என்னடா பேசிட்டு போகிறான் அவன்னு எங்கள் விஜய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ளே போக, ஏன் இப்படி இருக்கான் இவன் அப்படின்னு எங்கள் அண்ணன் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரவி அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அந்த பையனையும் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. மகேஸ்வரி அந்த பையனை இங்கே நேராக கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருந்ததுனால அங்கேருந்து கூட்டிகிட்டு வரவும் செய்ய, அப்போது போலீஸ் கேட்குறாங்க, இப்போ இந்த பையன் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறானா என்ன, டே கிருஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட கிருஷ் பக்கத்தில் போகிறாங்க. அம்மா இவங்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும்னு எங்கள் கிருஷ் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்ல, அம்மா துபாயில் இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு பாட்டி இருக்காங்க தானே அப்படின்னு கேட்க, என்னுடைய பாட்டி ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் அமைதியாக நிற்க, உடனே அங்கே போலீஸ் கேட்குறாங்க, பின்ன இதுக்காக நீ இவங்க கூட இருக்குன்னு சொல்லி கேட்க, நான் இவங்க கூட இருக்கேன் சார், எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, நான் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் திரும்பி போக மாட்டேன், எனக்கு இவங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு கிருஷ் அழுகிறாங்க. உன்னை கட்டாயப்படுத்தி இல்லை உன்னை அடித்து இந்த மாதிரி ஏதாவது சொல்ல சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு எங்கள் கிருஷி சொல்கிறாங்க. பார்த்தீங்களே சார், சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டான், அவன் மனசில் என்ன இருக்கோ அவன்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்றது போல தான் அவனும் அங்கே நம்மக்கிட்ட பதிலும் சொல்லுவான்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. இந்த பையனுடைய அம்மா கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா, அவங்களுக்கு உங்கள் கூட இருக்க அந்த பையனை உங்கள் கூட இருக்க வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது மகேஸ்வரியை பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மகேஸ்வரின்னு சொல்ல, மகேஸ்வரி எதுவுமே பேசாமல் நிற்க மீனா சொல்கிறாங்க, சார் ஒருவேளை அவங்க அம்மா துபாயிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க பையனை நாங்கள் அவங்க கூட அனுப்பி வைக்கிறோம், முதல்ல அதுக்கு அவங்க அங்கேருந்து வரணும். நாங்கள் கிருஷை யாரையும் நம்பி ஒப்படைக்க தயாராக இல்லை. ஏற்கனவே இவன் ஹாஸ்டலில் இருந்ததுனால அவங்க அம்மாவுடைய அன்புக்காக எங்கே அவன் பண்ண விஷயங்கள் என்னென்னு
இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சார் சொல்லிட்டு மீனா நடந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க போலீஸும் அப்போது இந்த பையனால் ஹாஸ்டலில் இருக்க பையனுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்கள் இவனை டாக்டர் கிட்ட கூட கூட்டிகிட்டு போய் காட்டணும். அதுக்கு முதல் தேவை இவங்க அம்மா கூட இவன் இருக்கணும். அதை தான் இவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அது நடந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னா ஃபாரினில் இருக்க அவங்க அம்மாவை வரவழைக்கணும். அதுதான் சார் நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணுற ஒரே உதவியாக இருக்கும். கிருஷ் அது வரைக்கும் எங்கள் கூட பத்திரமா இருப்பான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மீனாவும் சொல்ல ஆமாம் சார் எங்கள் மீனாவும் முத்துவும் சொல்லிட்டு அப்போனா ஒரு சைன் பண்ணுங்கன்னு சொல்லி சைன் வாங்கிக்கிறாங்க எங்கள் முத்து மீனா கிட்ட. எங்களுடைய பொறுப்பில் தான் கிருஷி இருக்கான்ற மாதிரி சொல்லி சைனை வாங்கிக்கிட்டு கிருஷை வந்துட்டு ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த மனோஜ் எதுக்குங்க இப்படி பண்ணணும், திரும்ப திரும்ப உங்களை சீண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எங்கள் முத்துக்கோ மீனா வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் வேணா இங்கே உண்மை மறைச்சு பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டு இத்தனை வருஷம் காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் இந்த விஷயத்தை இப்போவே போய் கேட்க போகிறேன்னு சொல்ல வேணாம் மீனா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீ கேட்குறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல இருக்குங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன்னு நீங்கள் முத்து முறைச்சதும் மீனா அமைதியாகிறாங்க. முத்து மீனா ரெண்டு பேருமே கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க கிருஷியும் கூட்டிக்கிட்டு. கிருஷோட வரதை பார்த்த எங்கள் மனோஜ் அப்படியே ஆடி போய் நிற்க அங்கே வந்த உடனே முத்து வந்துட்டு கோவத்தில் உனக்கு ஏன் மேலே கோவம் இருந்தால் அந்த கோவத்தை ஏன் மேலே கேட்டு அதை விட்டுட்டு சின்ன பையன் மேலே ஏதாவது நீ வன்மத்தை கக்கணும்னு நினச்சேன் அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு அடிக்க கையை உங்க ஓடி வந்து ரோஹிணி தடுக்கிறாங்க. டே முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை சொன்னதுக்காக முத்து அமைதியாக இருக்க இன்னொரு தடவை இந்த வீட்டில் ஏதாவது கோல்மால் பண்ணினேன் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த முத்துவை பற்றி இன்னும் உனக்கு சரியாக தெரியலைல அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு திருட்டு மொழியோடு நின்றுகிட்டு இருக்க நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்ருக்க. இதுக்கப்புறமும் நீ பெரிய தண்டனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு முத்து கேட்டதுமே அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோஜ் வாயடைச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் நீ எங்களுக்கு ஒரு நாள் பெரிய நல்லது தான் செஞ்சுருக்கேன். அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க அம்மாவை வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம்னு சொன்னதும் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. வாடா கிருஷி உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்டா தேவையில்லாத விஷயத்தில் நீ மூக்கு நுழைச்சிட்டு இருக்கேன், அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட வேண்டியதானே அப்படின்னு எங்கள் விஜயாவும் மனோஜை திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. மனோஜ் என்ன பேசுகிறேனே தெரியாமல் நிற்க தேவையில்லாத இந்த மனோஜ் இந்த மாதிரியான வேலையை பார்த்து வச்சுருக்கான். முத்து மீனாவுக்கு கூட அந்த மாதிரி தோணியிருக்காது. இப்போ கிருஷி விஷயத்தில் முத்துவும் மீனாவும் பண்ணியிருக்க இந்த விஷயத்தால் எனக்கு என்ன ஆக போகுதோன்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணியும். அப்போதான் ரோஹிணி மகேஸ்வரியை பார்க்க அவசரமாக மகேஸ்வரி வீட்டுக்கு போக மகேஸ்வரி வாடி ரோஹிணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட தெளிவாக கேட்க எல்லாம் உன் புருஷன் மனோஜால தான், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் ஓ மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இப்படி கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க, இதில் நீ வசமாக சிக்கிக்க போற அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்ல என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹாலிங் பெல் அடிக்குது. ஹாலிங் பெல்லை ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து நிற்கிறது போலீஸாக இருக்கும். உள்ளே போன அங்கே ரோஹிணி அப்படியே அங்கே ஷோபாவில் உட்கார நீங்கள் தானம்மா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. மகேஸ்வரி ரோஹிணி ரெண்டு பேருமே ஸ்டேஷன் வரைக்கும் போகவும் செய்கிறாங்க. அங்கே இந்தபடி முத்து மீனாவுக்கு கால் பண்ண இங்கே முத்துவும் மீனாவும் சந்தோஷத்தில் அந்த கிருஷியோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் மீனா ஆச்சரியத்தோட கேட்க ஆமாம் மீனா கிருஷியோட அம்மா எங்கள் ஃபாரின்லாம் இல்லை ஊரில் தான் இருந்திருக்காங்க, கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியோடைய ஃபோன் நம்பரை செக் பண்ணி பார்த்தம்போது தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்க யார் யார் கூட காண்டாக்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க அம்மா ஊரில் இருந்ததும் அவங்க அம்மா கிட்டே இங்கே அவங்க மகேஸ்வரி பேசினது எல்லாமே ரெக்கார்டு தெளிவாக கேட்டிருக்காங்க. இப்போது கையங்களமாக பிடிக்கவும் செஞ்சுட்டாங்க. வா போகலாம், எதுக்காக இத்தனை நாள் போய் சொல்லி இதே ஊரில் இருந்திருக்கணும், நம்ம வா போய் என்ன எதுன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முத்துவ மீனாவும் கிளம்புறாங்க. அப்படி யார் தான் அந்த பொண்ணுன்னு நானும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் கிளம்புறாங்க. கூடவே மனோஜும் வராங்க. விஜயா மனோஜ் அண்ணாமலைன்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போக அங்கே போய் பார்த்தா இங்கே மகேஸ்வரி விஜயம் நின்றுட்டுருக்கேன். என்னங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்த்து மீனா கேட்குறாங்க. இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க கேட்க இது என் அண்ணன் ஒய்ஃப் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும் என்ன சொல்கிறீங்க, இவங்க தான் நாங்கள் கண்டுபிடிச்ச பையனுடைய அம்மான்னு சொல்கிறாங்க போலீஸ். என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே எல்லாருமே வாயை பிளந்தபடி நின்றுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை எங்கள் போலீஸ் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணது ஃபாலோ பண்ணது, இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்தது, அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிக்கடி ஃபோன் காலில் யார்கிட்ட என்ன பேசினாங்கன்னு எல்லாம் தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது, நீங்களே கேளுங்கன்னு அந்த ரெக்கார்டை எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போகிற மட்டும் இல்லாமல்
ரோஹிணி நம்ம மொத்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க. மனோஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. என் வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சு நின்றுட்டுருக்கேன். டேய் மனோஜ், உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா போய் மனோஜை தொட்டு பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்க அந்த நேரத்தில் மனோஜை பார்த்த அடுத்த நொடி ரோஹிணி நொறுங்கி போய் காலில் போய் விழுந்து அழுக. மனோஜ் எதையுமே கண்டுக்காமல் தனியாக போய் நிற்கவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு மனோஜ், நான் உனக்காக தான் இத்தனை பொய்ய சொன்னேன், உன் கூட வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அடைச்சி நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட வந்துட்டு இவளை தூக்கி முதல்ல உள்ள வைங்க சார், என் குடும்பத்தை ஏமாத்திருக்கான். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவானாலோ இல்லையோ, ஆனால் அவளை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நான் இவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனேன்னு ஒரு பக்கம் விஜய் ரொம்ப அழுதுட்டுருக்கேன். அம்மா நீங்கள் எதுக்குமா அழுகிறீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கும் இங்கே பழிக்கும் தான் எனக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயை திகச்சு போய் அப்படியே மனோஜை பார்க்க, ஆமாம்மா நான் செஞ்ச பாவத்துக்கு தானே தண்டனை எனக்கு கிடச்சிருக்கு. என்ன முத்துவுக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை என் வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சின்ன வயசில் நான் அவன் வாழ்க்கையை அழித்தேன், அதான் கடவுள் என் வாழ்க்கையை இப்படி அழிச்சிருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் எதுவுமே பேசாம நிற்க விஜயாவும் அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா சொல்கிறேன், ஏன்டா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, உண்மையதாம்மா சொல்கிறேன், உன்னோட அன்பு பாசம் முழுக்க எனக்கே கிடைக்கணும், அதை முத்துவுக்கு நீ பங்கு போட்டுறக்கூடாதுன்னு நினச்சி அவன் மேலே பழியை போட்டு அவனை நான் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சதே நான் தானமான உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட விஜயா நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லை, அங்கே நின்றுட்டு இருக்க மனோஜ் அதான் அவன் வாழ்க்கையை படிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் அழிச்சதுக்கு தான் இப்போது என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் கடவுள் சரியான தண்டனை எனக்கு கொடுத்துருக்காருல்ல. படிப்பு இருந்தும் சரியான ஒரு வேலை எனக்கு கிடைக்கவும் இல்லை, அந்த வேலையை கிடைச்சதுக்கு பிறகும் அதை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கவும் இல்லை. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழணும்னு நினச்சாலும் அந்த கல்யாணமே எனக்கு இப்போ ஒரு எதிரியாக இருக்குது. இதெல்லாமே நான் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான், என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு அங்கே கையெடுத்து கும்பிட்டு மனோஜ் மன்னிப்பு கேட்க அழுது நொறுங்கி போய் நிற்கிறாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்ச விஜயாவுக்கு இங்கே மனோஜை எதிர்த்து கோவப்படுறதா இல்லை முத்துவை பிடிச்சு அணைச்சிக்கிறதானே தெரியல. ஒரு சுச்சுவேஷன் புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே நின்றுகிட்டு இருக்க முத்து சொல்கிறாங்க, என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ண இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷை பார்த்துட்டு நீயே எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டலடா கிருஷ் அப்படின்னு ஒரு கோவம் முத்து மீனாவுக்கு கிருஷ் மேலே இருக்க தான் செய்து எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவோ அழுகிறாங்க ரோஹிணி. ஆனால் வீட்டில் இருக்க யாருமே ரோஹிணியை மன்னிக்கிற மாதிரி இல்லை. ரோஹிணி மேலே இப்போ கேஸும் ஃபைல் ஆகிடுது. குழந்தை இருக்கிறத மறைச்சி ஒரு பையன் வாழ்க்கை கெடுத்ததுக்காக இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரோஹிணி ஸ்டேஷன்லேயே இருக்காங்க. ஆனால் மனோஜ் மனசு திறந்தனாலும் தான் வாழ்க்கையை இழந்துட்டோன்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.